ஒரு வீட்டில் ஒரு சண்டை உருவாகுது, ஒரு உறவில் ஒரு பிரிவினை வருது, ஒரு கணவன் மனைவி பிரிகிறாங்க, ஒரு டைவர்ஸ் கேட்குறாங்க, இல்லை சண்டை போட்டு அடிச்சுட்டு உருள்றாங்க, பிரிகிறாங்கன்னா அங்கே கம்பல்சரி மூணாவது நபர் இருப்பான். ஒன்று பையன் சைட்லையாவது இல்லை பொண்ணு சைட்லையாவது. அது பொண்ணுக்கு அப்பா அம்மாவாக இருக்கலாம், இல்லை பையனுக்கு அப்பா அம்மாவாக இருக்கலாம். பொண்ணுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், பையனுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். அவன் எப்படி சொல்லலாம், இவன் எப்படி பண்ணலாம், அவங்ககிட்ட நீ இறங்கி போகிற, நீயே இறங்கி போகிற, நீ என்ன மாதிரி கெத்து, உன் அடுக்குக்கு 1000 பேர் வருவான், நீ சொடுக்கு போட்டால் 10 பையன் வந்து நிற்பான். இந்த மாதிரி சும்மா அளவுக்கு உசி பேத்தி விட்டு டைவர்ஸ்னு போயிட்டு இப்போ நீங்கள் சொன்னீங்களா ஜெயம் ரவி அவங்களா, இது வந்து ஆக்ட்ரஸ்ன்றதால பாப்புலேஷன் ஸ்டார்ன்றதால தெரியுது. இன்னைக்கு பொண்ணுங்க குமுறுதுமா, ஒரு வீட்டில் பசங்களை கும்பிட்றானுங்க, தவறான பொண்ணுங்க காண பண்ணிக்கிறானுங்க, பொண்ணுங்க தவறான பசங்களை காண பண்ணிக்கிறாங்க. அவசரத்துக்கு பிறந்தமா காதல் கணக்கு போட்டு பார்த்து சேராது முடியாதுன்னு நானே சொல்கிறேன். ஏஞ்சி வெளியே போயிட்டே இரு, நீயே விட்டுடுவ. இல்லை பை வருவா சேருவா நல்லா இருப்பேன் தான் சேர்த்து வைக்கிறேன். என்னை நம்பி வா, என்னை நம்பாத, படைச்ச அல்லாவை நம்பு, இறைவனை நம்பு, சிவனை நம்பு, நல்லதே நடக்கும். நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். மர்ஜன் மணியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புயல் காவாங்கரை ட்ரிபிள் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. பாய், இந்த கணவன் மனைவி பிரிவு அப்படின்றது நிறைய நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆதி காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் ஜென்ரேஷன்ல வந்து இந்த கணவன் மனைவி திருமணமாகி அப்புறம் விவாகரத்தாருது அந்த மாதிரி நம்ம நிறைய பாக்குறோம். ஆனா பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்தல் அப்படின்றதும் நடந்துட்டு தான் இருக்கு இந்த உலகத்துல. எத்தனையோ பேர் டைவர்ஸ் ஆகி கூட அதுக்கப்புறம் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்த கதையெல்லாம் நம்ம பாக்குறோம். இப்ப வந்து சமீபத்துல ஜெயம் ரவியும் அவங்களுடைய மனைவியும் பிரிஞ்சாங்க, நிறைய விவாதங்கள் போச்சு. இந்த மாதிரி நிறைய நடிகர்கள், ஏன்னா நடிகர்களா இருக்கிறதால நம்ம கண்ணுக்கு தெரியுறாங்க. அன்றாட வாழ்க்கையில மக்களுக்கும் இந்த பிரச்சனை வந்து நிறைய நடந்துட்டு தான் இருக்கு. மூன்றாவது நபரால் ஒரு கணவன் மனைவி பிரிவாங்களா, ஒரு மூன்றாவது நபர் தலையீடால் கணவன் மனைவி பிரிந்து இருக்காங்க அப்படின்னா அந்த பிரிந்த கணவன் மனைவியை ஒன்று சேர்ப்பதற்கு நம்ம கிட்ட மையாது, அப்படி இல்லைன்னா எந்திரங்கள் வடிவில் எந்திரம் எழுதி கொடுத்தா சேர்ந்துருவாங்க, இந்த எந்திரத்தை அவங்க வீட்டில் வச்சா நல்லது நடக்கும், அந்த மாதிரி ஏதாவது இருக்கா பை? நல்லா ஒன்று கேட்டீங்க. இன்னைக்கு வந்து டைவர்ஸ் கேட்டு அதிகமாக எப்படி ஃபாரின் கண்ட்ரி தான் இருக்கிற நம்பர் 1 கண்ட்ரி. சின்ன ஒரு சண்டைனாலும் டைவர்ஸ் தான். ஒரு ஹஸ்பண்ட் ரிலேஷன்ஷிப்பில் டைவர்ஸ் தான், பிடிக்கல டைவர்ஸ் தான். அங்கே ஒன்று வாழு இல்லைன்னா வாழ விடு, இது அவங்க தத்துவம். ஒன்று வாழு இல்லை வாழ விடு, அப்படின்னா நீ ஒதுக்கிட்டு போ, வாழ்ந்துட்டு போட்டோம், இதுதான் அந்த தத்துவம். அந்த மாதிரி இங்கே வந்துருச்சு. ஆனால் இங்கே மண்டபம் பிஸியாக இருக்கோ இல்லையோ, கோர்ட்டு பிஸியாக இருக்கு. கோவிலில் தாலி கட்டுறது பிஸியாக இருக்கோ இல்லையோ, ஒரு கோர்ட் வாசல் இங்கே எத்தனை கோர்ட் இருக்கோ, ஹைகோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட்லேருந்து லோக்கல் கோர்ட்லேருந்து எல்லா கோர்ட்டும் பிஸியாக இருக்குது. எல்லா கேஸ் ஃபைலோட அதிகமாக இருக்கிற கேஸ் ஃபைல் எதுன்னு பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் கேஸ் தான். ஆமாவா இல்லையா? ஏன்னா எல்லாருக்கும் அவசரம்னு ஒன்று இருக்குது. அவசரம், இந்த லவ் மேரேஜ் அஃபேர் அது இதுன்ட்டு எதனாலும் போய் லாக் ஆகிட்டு ஒன்றுமே இல்லாமல் செதஞ்சு உண்மையில நின்றுடுறாங்க. ஒரு வீட்டில் ஒரு சண்டை உருவாகுது, ஒரு உறவில் ஒரு பிரிவினை வருது, ஒரு கணவன் மனைவி பிரிகிறாங்க, ஒரு டைவர்ஸ் கேட்குறாங்க, இல்லை சண்டை போட்டு அடிச்சுட்டு உருள்றாங்க, பிரிகிறாங்கன்னா அங்கே கம்பல்சரி மூணாவது நபர் இருப்பான். ஒன்று பையன் சைட்லையாவது இல்லை பொண்ணு சைட்லையாவது. அது பொண்ணுக்கு அப்பா அம்மாவாக இருக்கலாம், இல்லை பையனுக்கு அப்பா அம்மாவாக இருக்கலாம். பொண்ணுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், பையனுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். இல்லை அவனோட அஃபேரில் இருக்கலாம், இல்லை இவன் அஃபேரில் இருக்கலாம். புரியுதுங்களா? இல்லை பாசிட்டிவ் ஏதாவது இருக்கலாம். ஸோ எனிவன். அதே மாதிரி இல்லை அக்கம் பக்கத்தில் சொல் பேச்சை கேட்டு இவங்க பண்ணலாம், இவன் ஃப்ரெண்ட்ஸை கேட்டு பண்ணலாம். இல்லை கூடி வேலை செய்கிற கொலீக்ஸ், கூட இருக்கிற வேலை செய்கிறவங்களோட பிரச்சனை பேச்சை கேட்டு பண்ணலாம். இவனும் அதே மாதிரி பண்ணலாம். ஸோ எங்கே பண்ணாலுமே ஒரு இடத்துல நடுவில் வந்து மத்தியஸ்தம் பண்ணுறதும் வந்து இருப்பான். மத்தியஸ்தன்னா சமரசம் பண்ணுறவன் இருப்பான். அவர் தானோ பெரிய நாட்டாமா மாதிரி சோம்பேறி மாதிரி மத்தியஸ்தம் பண்ணுவான் இங்கே. ஆனால் எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒரு கணவன் மனைவி ஒரு 10க்கு 10 ரூமில் உட்கார வச்சு பேசி பாருங்களேன், 10 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். இல்லையே, டேசல் என்ன பண்ணுறாங்க, அப்போது ஒரு பையன் பொண்ணு தூக்கிட்டு வந்தோடனே அந்த பொண்ணு அந்த பையன்கிட்ட பேச விடட்டுமே. பொண்ணை வந்து ஒரு பையன் கூப்பிட்டு போயிடுறான், பொண்ணை கூப்பிட்டு வந்துடுறான் ஸ்டேஷனில். அம்மா அப்பாவை பேச விட்டோமே, பொண்ணு அவங்க அம்மா அப்பாவுக்கு போயிடும். என்ன பண்ணுவோம் தெரியுமா, அம்மா அப்பா ஓரங்க வச்சுட்டு பொண்ணு தனியாக வச்சிடும், தனியாக வச்சு பேச விட்டோம், அப்போ வேணான்ட்டு போயிட்டே இருப்பான். கோர்ட்டில் பாருங்கள், டைவர்ஸ் போட்டோன்னே போய் புருஷன் அந்த கேட்டில் நிற்பான், பொண்ணாடி இந்த கேட்டில் நிற்பான். ஒரே குண்டில் நிப்பாட்ட சொல்லுங்கள், ஒரே இடத்துல நிப்பாட்ட சொல்லுங்கள், அட்வொகேட் நிப்பாட்ட மாட்டாங்க. ஏன்னா ஒன்று சேர்ந்துடுவாங்க, பஞ்சம் இருக்கும் பற்றிக்கும். இங்கே இந்த நாட்டு பிரச்சனையோ வீட்டு பிரச்சனை இல்லை, நாட்டோட பிரச்சனையாக இருந்தாலும் உட்காந்து பேசினாலே ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அந்த உட்காந்து பேசுகிற ஆளுங்களுக்கு இங்கே பொறுமை இல்லை.
அந்த அளவுக்கு விட்டு கொடுத்தெல்லாம் இல்லை. நீ என்னடா சொல்றது, நான் என்னடா செய்யறது, நீ விட்டு கொடுத்து நான் வாழ்ந்துடக்கூடாது, நான் விட்டு தான் நீ வாழ்ந்து போ. ஈகோ கிளாஸ் ஆயிடுச்சு. 3 வயசு குழந்தை ஈகோ பார்க்குதுமா, 2 வயசு குழந்தை ஈகோ பார்க்குதுன்னா 40 வயசு ஆள் ஈகோ பார்க்க மாட்டானா? இல்லை அந்த பொண்ணு பார்க்காதா? தயவு செஞ்சு சொல்கிற மக்களே, சந்தோஷமாக வாழுங்க, ஜாலியாக வாழுங்க, ஹாப்பியாக வாழுங்க, யாரும் கெடுத்து வாழாதீங்க. வாழ்ந்தாண்டான்ற மாதிரி வாழுங்க. வாழ பிடிக்கலையா வழி விட்டு போயிட்டே இருங்க. அவனை வச்சுட்டு சித்திரவதை பண்ணுறதோ, வச்சுட்டு குடும்பம் பத்துறதோ, வச்சுட்டு கஷ்டப்படுத்துறதோ, அவனை துரோகம் என்ன சொல்கிறது, அவனை பழி வாங்கன்ற பேரில் உன்னோட வாழ்க்கையை நீயே கெடுத்துக்கிறதுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அவனை கெடுக்கிறன்னு ஒரு கட்டத்தில் நீ தான் கெட்டு போய் நிற்ப. அவன் நல்லா இருப்பான். ஸோ இது ஒன்று. 2வது, உங்கள் குடும்பத்தை பிரச்சனையை மட்டும் நீங்கள் பாருங்கள். 3வது, இன்னொரு குடும்பத்தில் போய் உங்கள் மூக்கை நுழைக்காதீங்க. அது ஆணோ பெண்ணோ. உன் கணவன் மனைவி ஸ்ட்ராங்காக இருக்கியா, நீ சாப்பிட்டியா, சந்தோஷமாக இருக்கியா, உன் வாழ்க்கையை இப்போ ஒரு ஃப்ரெண்டா நம்ம நல்லா இருக்கியா, நல்லா இருக்கேன், சாப்பிட்டேன், ஹஸ்பண்ட் கூட சண்டையா, விட்டுக்குடுமா போய் பேசுவான், அப்படி சொல்லிட்டு போயிட்டே இரு. அந்த புண்ணியம் உன்னையும் சேரும். அவன் எப்படி சொல்லலாம், இவன் எப்படி பண்ணலாம், அவன்கிட்டயே நீ இறங்கி போகிற, நீயே இறங்கி போகிற, நீ என்ன மாதிரி கெத்து, உன் அடுக்குக்கு 1000 பேர் வருவான், நீ சடுக்கு போட்டால் 10 பையன் வந்து நிற்பான். இந்த மாதிரி சும்மா அளவுக்கு உசி பேத்தி விட்டுறது. ஆம்பளை பசங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறது, நீ ஏன்டா அவகிட்ட போய் கெஞ்சினுங்கிற, கோர்ட்டில் கேஸை போட, டைவர்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு இன்னொரு காலம் பண்ணிட்டு போயிடா. ஒரு பொம்பளைக்கு அவளை திமிருனா ஆம்பளைக்கு திமிரு இல்லையான்னு அப்பா அம்மா சொல்கிறது ஒரு பையன்கிட்ட. அப்போ என்ன ஆகுது, கல்யாணம் ஆசைப்படாதவனே இன்னொரு பொண்ணு வருதுன்னா எவன் விடுவான்? அப்போ என்ன தெரியுது, ஒரு பேரண்ட்ஸ் ஒரு ஒரு பொண்ணோ ஒரு பையனை டைவர்ஸ்ன்னு பேசும்போது தலையில் நறுக்குன்னு கொட்டி டைவர்ஸ் ஏன் கேட்குற, நாங்கள் டைவர்ஸ் பண்ணோமா, நாங்கள் டைவர்ஸ் பண்ண நீ வளர்ந்துருப்பியா, நான் டைவர்ஸ் வாங்கி வளர்ந்துருப்பியா, இல்லை மூடிட்டு வாழு, மாற்று, இல்லை அவளை மாற்று, இல்லை நீ மாறு, அவ்வளோதான். அந்த மாதிரி தான் நீ உன்னை மாற்றிக்கோ, இல்லை நீ அவளை மாற்ற முயற்சி பண்ணு, அவ்வளோதான். விட்டு கொடுத்துப்போ, வாழ்க்கை கெட்டு போகாது. அதை விட்டுட்டு டைவர்ஸ்ன்னு போயிட்டு, இப்போ நீங்கள் சொன்னீங்களா ஜெயம் ரவி அவங்களா, இது வந்து ஆக்ட்ரஸ்ன்றதால பாப்புலேஷன் ஸ்டார்ன்றதால தெரியுது. இன்னைக்கு பொண்ணுங்க குமுறுதுமா, ஒரு வீட்டில் பசங்களை குமுறானுங்க, தவறான பொண்ணுங்க கல்யாணம் பண்ணிக்கிறானுங்க, பொண்ணுங்க தவறான பசங்களை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவசரத்துக்கு பிறந்தமா காதல், அவசரத்துக்கு இன்னொரு பேர் தான் காதல். ஆமாம்மா, வீட்டில் குறிப்பிட்ட ஸ்டேஜ் வந்து அதுவே கல்யாணம் ஆக போகுது, வீட்டில் பண்ணி வைக்க போகிறாங்க, இல்லை உனக்கே ஆக போகுது, நீயே பண்ணிட்டு அது பேர் காதல் கிடையாது இல்லையா? காதல்லாம் போயிடுச்சுமா, பஸ் ஏறி போயிடுச்சு, அப்படியே கோயம்புத்தூர், காட்சி, ராமேஸ்வரம் போயிட்டு அப்படியே போய் சந்திரமண்டலத்துக்கு போயிடுச்சு. லவ் எல்லாம் இல்லை, எங்கேயோ போயிடுச்சு. லவ்ன்ற பேரில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாயின்றாங்க, பெஸ்டின்றாங்க, பாய் பெஸ்டின்றாங்க, ரிலேஷன்ஷிப்ன்றாங்க, ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ன்றாங்க, அப்புறம் அது என்னென்னவோ பேர் இருக்குது. கேட்டால் ரூம் ஷேரிங்கா, கார் ஷேரிங்கா, பைக் ஷேரிங்கா, என்னென்ன தான் ஷேரிங்குமா. ஒரு காலத்தில் சொத்துக்கு ஷேரிங் சண்டை போட்டதெல்லாம் போயிடுச்சு, இப்போல்லாம் பொண்ணுக்கு ஷேரிங் ஆகிடுச்சு. சொல்கிற மக்களே, இந்த பிரபஞ்சத்துக்கு இந்த உடம்பு எப்படி வந்ததோ இந்த உடம்பை திருப்பி நம்ம அப்படியே கொடுக்கணும். இதை தான் நம்ம கொள்கை. அந்த மாதிரி இருங்க. தயவு செஞ்சு தவறான விஷயத்துக்கு போகாதீங்க. கணவனோ மனைவியோ, அவன் தப்பு செஞ்சால் நீ தப்பு செஞ்சாலும் உட்காந்து பேசுங்க, தப்பை திருத்திக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்கள் உட்காந்து பேசுங்க. தயவு செஞ்சு கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷன் ஏறாதீங்க. அப்படி உங்களால் ஒத்து வரலையா, கணவனோ மனைவினோ உங்கள் நம்பிக்கை இருந்தால் என்கிட்ட வாங்க, இல்லை என்ன மாதிரி பயங்கிட்ட போங்க, இல்லை சாமியார்ட்ட போங்க. நம்பிக்கை இருந்தால் போங்க, இல்லை என்கிட்ட வாங்க. உங்களுக்கு மை மூலியமாகவும் சரி, தகுடு மூலியமாகவும் சரி, எந்திரம் மூலியமாகவும் சரி, எது மூலியமாவது பண்ணி நான் உங்களை துவா கேட்டாவது என்னால் முடிஞ்ச அளவுக்கு அல்லாவோட கிருபையால் அவுலியாக்கள் துவாவோட நான் சேர்த்து வைக்கிறேன். உண்மையான ஒரு விஷயம் இருந்தால். ஆனால் வரவங்கிட்ட உண்மை இருக்கணும், அவகிட்ட உண்மை இருக்கணும். கணக்கு போட்டு பார்த்து சேராது முடியாதுன்னு நானே சொல்கிறேன், ஏஞ்சி வெளியே போயிட்டே இரு, நீயே விட்டுடுவேன். இல்லை பை வருவா, சேருவா, நல்லா இருப்பேன் தான் சேர்த்து வைக்கிறேன். என்னை நம்பி வா, என்னை நம்பாத, படைச்ச அல்லாவை நம்பு, இறைவனை நம்பு, சிவனை நம்பு. நல்லதே நடக்கும். நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். சூப்பர் பாய், ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஏன்னா நிறைய பிரிந்த கணவன் மனைவி இங்க வந்து ஒண்ணு சேர்ந்ததை நம்ம நிறைய பார்த்திருக்கோம். ஆமா, உண்மை. ஏன்னா நிறைய பேர், நான் இங்க ஷூட் எடுக்க வரும்போதே நிறைய மக்கள் இருப்பாங்க, நிறைய பேர் பேசி எங்கிட்டயே பர்சனலா சொல்லி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடக்கிறதால நான் உங்ககிட்ட இந்த பதிவு கேட்டேன். என்ன ஒரு எந்திரமோ இல்ல ஒரு தகடு மூலமோ ஒரு மை மூலமோ முடியுமா, மக்களுக்கு போய் சேரட்டும் அப்படிங்கிறதுக்காக தான். நல்ல ஒரு கண்டிப்பா, நிச்சயமா நான் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கம் தான். நல்ல பதிவு பாய். நன்றி. நன்றிமா.